சரி. Y2Q மூலக்கூறுகள் காணப்படும் விதம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. அப்ப நாங்க போன கிளாஸ் மேல உள்ளதெல்லாம் செஞ்சிட்டோம். அப்ப Y2Q நாங்க Y2Q பார்த்தது H2O நீர். நீர் மூலக்கூறு தான் Y2Q. அப்ப நீர் மூலக்கூறுகள் காணப்படும் விதம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. இலக்கம் 1, 2 என காட்டப்பட்டுள்ள பிணைப்பு வகைகளை எழுதுக. சரியா? 1, 2. 1 என்ன பிணைப்பு? சொல்லுங்க பாப்போம். 1 என்ன பிணைப்பு? மூலக்கூற்றிடை. ஆம், மூலக்கூற்றிடை பிணைப்பு. 1 மூலக்கூற்றிடை பிணைப்பு. இரண்டாவது பங்கீடு பிணைப்பு. வெரி குட். இரண்டாவது பங்கீட்டு வலு பிணைப்பு. சரி, இது புக்ல எத்தனை படத்தில் இருக்கு? இந்த படம் இருக்கா புக்ல? ம் இல்ல. ம் இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல நினைக்கிறீங்களா? இல்ல. ம் கிரேட் 10 யூனிட் 10 10ல இருக்கு. மூலக்கூற்றிடை பிணைப்பு பங்கீட்டு வலு பிணைப்புல இருக்கு. சரியா? இந்த இருக்காது. மூலக்கூற்றிடை பிணைப்பு உங்களை ஏற்கனவே உள்ளது. இது பங்கீட்டு வலு பிணைப்பு. இதுக்கு ஐதரசன் பிணைப்புண்டும் வரும். அது நீங்க ஓ லெவல்ல இல்லை. சரியா? ஏ லெவலுக்கு போனா படிக்கலாம். அப்ப இது பங்கீட்டு வலு பிணைப்பு, இது மூலக்கூற்றிடை பிணைப்பு. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. பிணைப்பு ஒன்றில் காட்டப்பட்டுள்ள QY அணுக்களில் சிற்றேற்றங்கள் காணப்படும் விதத்தை டெல்டா பிளஸ் டெல்டா மைனஸ் என குறிப்பிட்டு காட்டுக. அப்ப அதுவும் அதுல இருக்கு, பார்க்கலாம். நீங்க இந்த இருக்கு, இதைத்தான் காட்ட சொல்லியிருக்கு. இந்த ஐதரசனை சுத்தி டெல்டா பிளஸ், ஒட்சிசனை பக்கத்துல டெல்டா மைனஸ். இதை நாங்க முனைவாக்கம்னு சொல்லுவோம். முனைவாக்கப்பட்ட நிலை. சரி, இந்த ஏற்றங்களை குறித்து காட்டுறது. இப்படி குறிச்சு காட்டினீங்க என்றால் சரி. சரியா? இதை நீங்க குறிச்சு காட்டணும். அப்ப Y என்பது ஐதரசன். ஆகவே அதன் பக்கமாக H டெல்டா பிளஸ், Q என்பது ஆக்சிஜன் மைனஸ். Q வாரங்களுக்கு இந்த மைனஸும் Y வாரங்களுக்கு இந்த பிளஸும் குறிச்சு காட்டினீங்கன்னா சரி. பிணைப்பு ஒன்று காரணமாக, பிணைப்பு ஒன்று என்ன? மூலக்கூற்றிடை பிணைப்பு காரணமாக H2O Q2Y என்றால் H2O கொண்டுள்ள சிறப்பியல்பு ஒன்றை குறிப்பிடுக. சிறப்பியல்பு ஒன்று என்ன? சிறப்பியல்பு 3-4 சிறப்பியல்பு இருக்கு. இது பாஸ் பேப்பர்லயும் வந்திருக்கு பலமுறை. என்ன சிறப்பியல்பு சொல்லுங்க பார்ப்போம். உயர் தன்வெப்ப கொள்ளளவு, உயர் கொதிநிலை, பனிக்கட்டியை விட நீர் உயர்ந்த அடர்த்தி கொண்டிருத்தல். சரியா? பனிக்கட்டியை விட நீர் அடர்த்தி கொண்டிருத்தல், உயர் தன்வெப்ப கொள்ளளவை கொண்டிருத்தல், உயர் கொதிநிலை கொண்டிருத்தல். இன்னொரு விஷயம் இருக்கு. அறை வெப்பநிலையில் நீர் எப்படி இருக்கும்? திண்மமா திரவமா? அறை வெப்பநிலையில் நீர் திரவமாக காணப்படுவதையும் எழுதலாம் தேவைப்பட்ட. உயர் தன்வெப்ப கொள்ளளவு, உயர் கொதிநிலை, பனிக்கட்டியை விட உயர்ந்த அடர்த்தியை கொண்டிருத்தல் போன்ற இயல்புகளை நீங்க எழுதணும். சரியா பிள்ளைகள்? அதை நாங்க எங்க புக்ல பார்க்கலாம். இந்த இருக்கு. அப்ப மூலக்கூற்றிடை பிணைப்பு கவர்ச்சி விசை காரணமாக நீர் பெற்றுள்ள விசேட பண்புகள்: உயர் கொதிநிலையை கொண்டிருத்தல், உயர் தன்வெப்ப கொள்ளளவை கொண்டிருத்தல், பனிக்கட்டியை விட நீர் உயர்ந்த அடர்த்தியை கொண்டிருத்தல். இதே நேரம் மேல ஒன்று இருக்கும் பாருங்க. நீர் மூலக்கூறுகளுக்கிடையே மூலக்கூற்றிடை பிணைப்புகள் காணப்படாத விடத்து, இந்த பாருங்க, காணப்படாத விடத்து அறை வெப்பநிலையில் நீரானது வாயு நிலையிலேயே காணப்படும். அப்ப இந்த மூலக்கூற்றுடை பிணைப்புகள் காரணமாகத்தான் அறை வெப்பநிலையில் நீர் திரவ நிலையில் காணப்படுகிறது. அப்ப இந்த விசேட பண்புகளுக்கு மேலதிகமாக இந்த மூலக்கூற்றிடை பிணைப்பு காரணமாக நீர் அறை வெப்பநிலையில் திரவமாக காணப்படுகின்றது என்ற விடயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. இது எக்ஸாம்ல கேட்டு வந்திருக்கு, திரும்ப வரலாம். சரி, வாகன வேலைத்தளம் ஒன்றில் காணப்பட்ட உபகரணங்கள் சில கீழே தரப்பட்டுள்ளன. சரி, அப்ப இதை பார்த்தவங்களுக்கு விளங்கிடும். இந்த ஒரு அச்சை பற்றி சுழலுது, இங்க 2 பக்கமும் சுழலுது. இப்படி வந்தால் விசை திருப்பம், விசை இணை போன்ற விடயங்கள் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி,
இப்ப நாங்க பார்ப்போம். சரி, உபகரணங்கள் ஏபி என்பவற்றின் விசை இணையா விசை திருப்பமா செயற்படும் என்பதை குறிப்பிடுக. சாதாரண சாவி இது. இது டிபிடி சாவி. சரி, முதலாவது என்ன தொழிற்படும்? முதலாவதுல விசை திருப்ப. முதலாவதுல விசை திருப்பம். முதலாவதுல விசை திருப்பம். அப்ப இரண்டாவதுல என்ன தொழிற்படும்? விசை இணை. இரண்டாவதுல விசை இணை. சரியா? மத்தியில விசை இருப்பதனால இரண்டு பக்கமும் சுழலுது என்பதனால விசை இணை தொழிற்படும் இரண்டாவதுல. சரியா? சரி, திரும்ப ஒரு மெசேஜ். சரி, ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம். சாதாரண சாவியை பயன்படுத்தி திருகாணியை சுழற்றுவதற்கு விசை பிரயோகிக்கப்பட்ட முறை உரு ஏயில் காட்டப்பட்டுள்ளது. சரியா? உரு ஏயில் காட்டப்பட்டுள்ளது. திருகாணியில் ஏற்படும் திருப்பத்தின் திசை யாது? திருகாணியில் ஏற்படும் திருப்பத்தின் திசை. நாங்க விசை திருப்பத்தில் ரெண்டு வகையான திசையை கருத்தில் கொள்வோம். என்னென்ன திசை இருக்கும்? விசை வலஞ்சுழி திருப்பம், இடஞ்சுழி திருப்பம். வலது கையை வச்சு நீங்க எடுத்தீங்கன்றால் இப்ப உங்களுக்கு காட்டும் போது உங்களுக்கு இடது கை மாதிரி விளங்குன்னு நினைக்கிறேன் ஸ்கிரீன்ல. சரியா? வலது கையில பெருவிரல்ல மையமாக கொண்டு நீங்க இப்படி சுழற்றினீங்கன்னா வலஞ்சுழி திருப்பம். இடது கையில, சரியா, உங்களோட கை மாறுபட்டு விளங்கினா நீங்க மாத்திக்கொள்ளலாம். இடது கையில பெருவிரலை மையமாக கொண்டு நாங்க இப்படி விரலை திருப்பினோம் என்றால் அது இடஞ்சுழி திருப்பம். சரியா? வலஞ்சுழி திருப்பம், இடஞ்சுழி திருப்பம். ஆகவே இந்த கட்டத்துல நீங்க பார்க்கலாம், இது வலஞ்சுழியாக திரும்புதா இடஞ்சுழியாக திரும்புதா பாருங்க. 20 நியூட்டன் விசை மேல் நோக்கி இருக்கு. இது வலது கை பெருவிரலை இப்படி வச்சா இப்படி திருப்பலாமா, இடது கையில பெருவிரலை வச்சால் திருப்பலாமா? மேல் நோக்கி. சொல்லுங்க பாப்போம். சரியா? ஆகவே திருப்பத்தின் திசை இடஞ்சுழி. விசை திருப்பத்தின் திசை என்ன? இடஞ்சுழி. குறித்த விசையினால் சாவியின் கைப்பிடி மீது பிரயோகிக்கப்படும் திருப்பத்தின் பருமனை காண். திருப்பத்தின் பருமன் சொல்லுங்க பாப்போம். பருமன் விசை தர விசையின் சுழற்சி அச்சிலிருந்தான செங்குத்து தூரம். விசைக்கு சுழற்சி அச்சு. அப்ப விசை திருப்பம் சமன் விசை தர சுழற்சி அச்சிலிருந்தான செங்குத்து தூரம். விசைக்குள்ள செங்குத்து தூரம். அப்ப செங்குத்து தூரம் எத்தனை? 20 30? 30. நல்லா பாருங்க. இது 20 தானே? இந்த 30 போட்டீங்க. சரியா? 20. ஆகவே அதுக்கான விடை எத்தனை வரும்? சொல்லுங்க பார்ப்போம். விசை 20, சுழற்சி அச்சில் இருந்தான செங்குத்து தூரம் 20 சென்டிமீட்டர். அதை நாங்கள் என்ன செய்யணும்? 100ஆல பிரிச்சால் மீட்டர் ஆகும். அவை சுருக்கின எத்தனை விட வரும்? எத்தனை விட வரும்? 4 விட வரும். சரியா? மேலே 20, இந்த கீழே உள்ள 2 சைபருக்கு மேலே உள்ள 2 சைபர் பெய்த்தரும். அவை 2 4 நியூட்டன் மீட்டர். சரியா பிள்ளைகள்? 2 4 நியூட்டன் மீட்டர். விலங்க இல்லாட்டி கேளுங்க. சரி, சுழி எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு கேட்டிருக்கீங்க. உங்களோட சுவர்ல உள்ள கடிகாரத்தை நோக்கி போங்க. சரியா? உங்களோட கையை இப்படி எடுங்க. இப்படி. சரியா? அந்த ஸ்கிரீன்ல உள்ளது மாதிரி பெருவிரலை வேறையாகவும் மற்ற 4 விரலை வேறையாகவும். பெருவிரலை கொண்டு போய் உங்களோட கடிகாரத்துல முள்ளுக்கு மத்தியில வைங்க. வைக்கும் போது உங்களோட கை இப்படி உள் நோக்கி இப்படி இருக்குதானே, இப்படி இப்படி சுத்துங்க. இப்படி நாங்க காட்டுற இப்படி சுத்துங்க.